கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. செல்ல பிள்ளையா, உங்க மடியில் இருக்கின்றேன். எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையா, உங்க மடியில் இருக்கின்றேன். எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிற பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த கர்த்தருடைய நாளிலே, மனமகிழ்ச்சி நாளிலே உங்களை விதமாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக நமக்கு இம்மட்டும் இருந்திருக்கிறார். நம்ம இம்மட்டும் வழிநடத்தின எபினேசர் நம்மை தொடர்ந்து பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய பிரசன்னத்தில் நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தூரமாக இருந்தாலும் அவரை ஆராதிக்கும்படியாக, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும்படியாக இந்த நாளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து சற்று நேரம் நீங்கள் முழு இருதயத்தோடு முழு மனதோடு இந்த தேவாதி தேவனை நாம் ஆராதித்து தொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற மெய்யான ஜீவனுள்ள தேவனை, மறுபடியும் இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய பிரகாரங்கள்ல நாங்கள் வரும்படியாக தேவரே நீர் கொடுத்த இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால எங்கள் இருதயங்களையும் எங்களுடைய சிந்தைகளையும் ஆண்டவரே நீர் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரே உம்முடைய சமூகத்துல உம்மை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள் என்று இந்த வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோம். இந்த காலையில ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் நிலைமைகளும்
ஆண்டவரே, உலகத்தினுடைய சூழ்நிலை இன்னைக்கு பார்க்கும்போது எவ்வளவு சோர்வையும் பயத்தையும் அங்கலாய்ப்பும் கொடுக்கிற இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலையும் ஆண்டவரே, நாங்கள் ஆறுதல் பெறுகிற, ஆண்டவரே பலப்படுத்தப்படுகிற ஒரே இடம் உம்முடைய ஆண்டவரே சமூகம் மாத்திரமே. ஆண்டவரே, இப்பொழுது உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் நீர், எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு நீர், எங்களுடைய எல்லா சோர்வையும் மாற்றக்கூடிய தேவன் நீர். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை நீர் பலப்படுத்தும். உங்களுடைய வார்த்தையினாலே நீர் எங்களை ஆண்டவரே தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவராக எங்கள் இருதயங்களை ஆட்கொண்டு எங்களுக்கு தேவையான உங்களுடைய பிரசன்னத்தையும் உங்களுடைய சமூகத்தையும் இந்த நாளின் ஆராதனையில நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே முடிவு வரையந்தும் எங்களோடு இருந்து நடத்தும், ஆசீர்வதித்து தாரும். எல்லா இருளின் சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் மத்தியில பிரசன்னராயிருந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஒரு சில பாடல்களை பாடப் போகிறோம். அப்பொழுது நாம் வேத வசனம் வாசித்து தேவ வசனத்துக்கு நாம் கடந்து செல்வோம், தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. அவருடைய நாமத்தில் எல்லாம் நாம் செய்ய முடியும். அவருடைய வார்த்தையாலே உருவாக்கினவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், வானம் பூமியம் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த நாமத்தை கொண்டு நாம் எப்படிப்பட்ட நிலைகளையும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நாம் ஜெயிக்க முடியும். உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது, உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் பார்வையால் திருத்தினார் பெருகு, உந்தன் பார்வையால் திருத்தினார் பெருகு. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கைத்தறியால் சேர்த்து பாடுவோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. திரும்ப சொல்லுவோம். கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. நீரின் வாயிலே காசு வந்தது, நீரின் வாயிலே காசு வந்தது. நீரின் வாயிலே காசு வந்தது. கழுதையின் வாயிலே பேச்சு வந்தது. கழுதையின் வாயிலே பேச்சு வந்தது. கூடாதது ஒன்றும் இல்லையே. உற்சாகமாக எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உம்மால் கூட
கூடாதது அவரால் கூடாத ஒன்றும் இல்லையே. வாலிபன் அழுது தூக்கத்தால் விழுந்தார், வாலிபன் அழுது தூக்கத்தால் விழுந்தார், இரண்டும் எழுந்தார் பவுலன் ஜெபிக்கிறார், இரண்டும் எழுந்தார் பவுலன் ஜெபிக்கிறார். கூடாதது ஒன்றும் இல்லையே. கைகளெல்லாம் சேர்ந்து பாடுவோம். உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உங்க நாமத்தில் எல்லாம் கூடும், உங்க நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்க நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உங்கள் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும் எல்லாம், உம்மால் கூடும் எல்லாம் சேர்ந்து எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. அவரால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. என்னுடைய பிரச்சனை காட்டிலும் அவர் பெரியவர், நம்முடைய சூழ்நிலை காட்டிலும் பெரியவர், நம்முடைய எல்லா முடியாமை ஏழாமை காட்டிலும் அவர் பெரியவர். என்ன ஒத்தாசை அவரிடத்துல மாத்திரமே நமக்கு வரும். அதனால தாவீது சொல்றான், கிழக்கிலும் இல்ல மேற்கிலும் இல்ல, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஏன்னா அவர் என்னுடைய கால்களை தள்ளாமல் விடமாட்டார். என்னை காக்கிற தேவன் உறங்கார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவாதி தேவனுடைய ஒத்தாசைக்காக எப்பொழுதும் அவருடைய பர்வதத்தை நோக்கி பார்த்தவர்கள் யாரும் ஏமாற்றம் அடைந்தது கிடையாது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுக்க வானத்தை நோக்கி அந்த பர்வதங்களை நோக்கி முழுதத்தோடு வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த தேவன் உறங்கார்
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே. என்னை எல்லா நிலையிலும் காக்கிற தேவன் என்னுடைய போக்கையும் வரத்தையும் இந்நாள் வரைக்கும் இத்தனை கொடிய வைரஸ் என சுத்தி இருந்தாலும் என்னுடைய போக்கிலும் வரத்திலும் என்னை பாதுகாக்கிற தேவன். எனக்காக அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். எவர்களை அழைத்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை பாதுகாக்க அவர் உண்மையுள்ள தேவன். வாக்கு பண்ணினவர், அவர் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தவறுவதில்லை. அவர் சொல்லிய வாக்கு தத்தங்கள் ஒன்றும் நிறைவேறாமல் போவதில்லை என்றால் அவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுப்புத்திறன் அல்ல என்று வேதவசனம் சொல்வது. அவர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம், அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒன்றும் தவறி போகாமல் எல்லாம் நிறைவேறி வருகிறது. இன்றைக்கு அத்தனை அடையாளங்களும் அச்சு அடையாளங்கள் எல்லாவற்றையும் அவருடைய வருகை நாட்களில் நடக்கும் என்று சொன்ன அத்தனை அடையாளங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேவ மக்களை நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்றும் விலகி போகவில்லை. கையில் சொல்றோம். கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒன்றும் விலகி போகவில்லை. வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை. வாக்கு தத்தங்கள் விலகவில்லை. வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை. வாக்கு தத்தங்கள் விலகவில்லை. பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, பலமாற புத்திரன் அல்ல. பொய் சொல்ல இயேசு மனிதன் அல்ல, பலமாற புத்திரன் அல்ல. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் பொய் சொல்ல. உண்மைதான். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று அவர் பொய் சொல்ல. என்னோடு இருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார், வார்த்தை மாறவே இல்லை. என்னோடு இருக்கிறார், எனக்குள் வாழ்கிறார், வார்த்தை மாறவே இல்லை. வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை. வாக்கு தத்தங்கள் விலகவில்லை. வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை. வாக்கு தத்தங்கள் விலகவில்லை. பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, பலமாற புத்திரன் அல்ல. பொய் சொல்ல இயேசு மனிதன் அல்ல, பலமாற புத்திரன் அல்ல. மதிலை இணைக்க செய்தார், நதியை கடக்க செய்தார், எனக்காய் யாவரையும் செய்தார். மதிலை இணைக்க செய்தார், நதியை கடக்க செய்தார், எனக்காய் யாவரையும் செய்தார். வாக்கு தத்தங்கள் வாழ்வில் தந்திட்டார், வாழ வழி செய்திட்டார். வாக்கு தத்தங்கள் வாழ்வில் தந்திட்டார், வாழ வழி செய்திட்டார். வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை. வாக்கு தத்தங்கள் விலகவில்லை. வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை. வாக்கு தத்தங்கள் விலகவில்லை. பொய் சொல்ல ஒரு
சொல்ல இயேசு மனிதனல்ல, மனம் மாற வந்து புத்திரனல்ல. பொய் சொல்ல இயேசு மனிதனல்ல, சொல்லுவோம் மனம் மாற வந்து புத்திரனல்ல. பொய் சொல்ல இயேசு மனிதனல்ல, மனம் மாற வந்து புத்திரனல்ல. அவர் மாறுவதற்கு மனிதன் அல்ல, அவர் மறந்து போவதற்கு மனிதன் அல்ல. அவர் வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். ஆனால் நீங்களும் நானும் அவர் சொன்னபடி நடக்கும்போதுதான், அவர் சொன்னபடி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது மாத்திரமே அவர் நமக்கு எல்லா விதத்திலும் துணையாக நம்மை கரம் பிடித்து நடத்தக்கூடியவராக இருப்பார். அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய எப்பொழுதும் ஆயத்தமா இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில அத்தனை வாக்கு தத்துவங்களும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அத்தனை வாக்கு தத்துவங்களும் நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரத்துக் கொள்ளலாம். இந்த காலை நேரத்தில் நாம் ஒரு காரியத்தை செய்வோம். தேவனை நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கு நான் கீழ்ப்படிவேன். அப்படி செய்த தேவதாசர்கள், தேவ மனிதர்கள், நமக்கு முன்பாக நடந்த எத்தனையோ தேவ பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில தேவ வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்ததுனால பிரகாசிக்கும்படியாக இன்றைக்கும் தேவனுடைய பர்வதத்துல அவர் ஜொலிக்கிற நட்சத்திரங்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நமக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகளாக அவர் நமக்கு முன்பாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் வரக்கூடிய சந்ததிக்கு அப்படிப்பட்ட ஜொலிக்கிற நட்சத்திரங்களாக மாற வேண்டும் என்றால் அவர் சொன்ன காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன். செய்தி முன்பாக இந்த பாடலை நாம் எல்லாரும் ஜெபத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு பாடுவோமா? தேவனிடத்துல சொல்வோம், ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாரோ நான் அதை செய்வதற்கு ஆயத்தமாக்குகிறேன். நீங்க விட சொன்னா விட்டுறேன், நீங்க அமைதியா இருக்க சொன்னா அமைதியா இருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்வேன். நீர் மாத்திரம் என்னை நடத்தும், நீர் எங்களை வழிநடத்தக்கூடிய தேவன். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு கவலை. கடல் மீது நடந்திட்ட, கடல் மீது நட
இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லை. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காக்க நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாம் சேர்ந்து சொல்வோம், மொழியத்தோடு பாடுவோம். அவரை ஆராதித்து சொல்வோம், அர்ப்பணிப்போடு சொல்வோம். ஆண்டவரே, நீ சொன்னால் போதும், நான் செய்வேன். நீ காண்பிக்கிற வழியிலே நான் நடப்பேன். எந்த கேள்வி கேட்காமல், சூழ்நிலையை பார்க்காமல், இந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரமே பார்த்து உமக்கு நான் கீழ்ப்படிந்து செல்வேன். செய்வேனை பார்க்கும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே, நீ சொன்னால் போதும் செய்வேன். நீ காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. ஆமாம், நாங்கள் செல்லுகிற பாதை எத்தனை கடினமாக இருந்தாலும், எத்தனை கருணமருடாக இருந்தாலும், எத்தனை கோணல் மணலாக இருந்தாலும், நீர் எங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது எங்களுக்கு பயமில்லை. எங்களுக்கு முன்பாக நடந்து சென்று கோணலானவர்களை செம்மையாக்குவர் என்று சொல்லியிருக்கிறேன். கருணமருடானதை சமமாக்குவர் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக செல்லும் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் எப்பொழுதும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உங்க வாழ்க்கையில எந்த இடத்திலையும் நீர் சொல்லுகிறபடி, உடைய வார்த்தையின்படி, உடைய சத்திய வசனத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதை செய்யக்கூடாதபடிக்கு இருக்கிற எங்களுடைய எல்லா குறைகளையும், எங்களுடைய எல்லா தோல்விகளையும், எல்லா விதமான கழிப்பையும் எங்களை விட்டு நீக்கி எங்களை சுத்திகரித்து உம்முடைய பரிசுத்த பர்வதத்தை நோக்கி, ஆண்டவரே, அந்த பரிசுத்த பாதையில ஆண்டவரே தூய மனதோடு நல்ல மனசாட்சியோடு நாங்கள் உம்மை பின்பற்றுவதற்கு கிருபை தாரும். ஆண்டவரே, கிருபை தாரும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வேதபாடம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை விக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும்.
நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியையும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும். நாங்கள் பாடினது போல எங்கள் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் இருந்தாலும் பாதை காட்ட நீர் எங்களை கரம் பிடித்து நடத்த நீர் ஒருவர் ஆண்டவரே எங்கள் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக நீர் வாக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாதையில நாங்கள் தேவனே சந்தோஷத்தோடு ஆண்டவரே எல்லா நேரத்திலும் துதியோடு எல்லாவற்றிலும் in everything give thanks எல்லாவற்றிலும் நன்றி செலுத்தவர்களாக இடைவிடாமல் ஜெபிக்கிற மக்களாக ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றுகிற அந்த கிருபைகளை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தாரும். இந்த நாளில் ஆண்டவரே இந்த வேளையில கூட ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். உங்களுடைய ஜீவ வார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு பிட்டு தாரும். ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவுக்கு ஆறுதலும் எங்களுடைய ஆண்டவரே மனதிலே பலனும் ஆண்டவரே நாங்கள் கால்களை நடக்கிறதற்கான எல்லா வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடியது உங்களுடைய வார்த்தை மாத்திரமே சொன்னார். ஆண்டவரே நீர் கிருபையாக இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் பேசும். அப்பனாகிய நான் உங்களுடைய வார்த்தையை கையாள்வதற்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை. இந்த பரிசுத்தமான வேத வசனங்கள் அவை அக்னியை போன்றது என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வேத வசனங்களை கையாளும் போது என்னையும் நீர் காத்துக் கொள்ளப்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. என் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு பிரீதியாக இருக்க ஆண்டவரே நீரை கிருபை செய்யும். உம்முடைய அபிஷேகத்தை தாரும். இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில நீர் மகிமைப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு தலைப்பு உனக்கான பேழையை உண்டாக்கு. கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்கிறார், உனக்கான பேழையை உண்டாக்கு. இதே போன்ற ஒரு பேழையை உண்டாக்கின ஒரு மனிதனை தான் இந்த நாளில் நாம் வாசிக்க போகிறோம். வாசித்த அந்த வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. அன்பானவர்களே, இந்த சம்பவம் தேவனுக்கு வார்த்தையில நமக்கு அடிக்கடி நாம் இந்த வார்த்தைகள்ல தேவ வசனத்தின் பிரசங்கங்களை நிறைய தடவை கேட்டிருப்போம். ஆனால் இது ஏதோ கற்பனையாக எழுதப்பட்ட காரியம் அல்ல. வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் அவை சரித்திர பூர்வமானவை. தேவனுடைய ஆவியினாலே தேவ மனிதர்களாலே எழுதப்பட்டவைகள் என்று நமக்கு நாம் அநேக நேரத்திலே கேட்டிருக்கிறோம், வேதத்திலே வாசித்திருக்கிறோம். இந்த வேத வசனங்கள் அத்தனைக்கும் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான ஆராய்ச்சியாளர்களுடைய அடையாளங்கள், அவருடைய ப்ரூஃப் எல்லாமே இன்றைக்கு நாம் வெளிவரதை பார்க்கிறோம். அதே போல இந்த நோவாவுடைய பேழையினுடைய அந்த காயத்தை கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். திருப்பி தேசத்திலே அந்த அரரத் மலையிலே இந்த நோவாவுடைய பேழை காரியத்தை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1986ஆம் வருடத்தில் அதை உலகத்துக்கு பிரசித்தமாக சொல்லி அதை அறிவித்தார்கள். நோவாவுடைய அந்த பேழை இன்றைக்கும் துருக்கி தேசத்துல அந்த அரரத் மலையில காணப்பட்டு கண்டெடுத்திருக்கிறார்கள்.
தேவ வசனம் எல்லாமே, தேவ வேத வார்த்தைகள் எல்லாமே சத்தியமானவை. வேத வசனங்கள் சத்தியம் என்றால் அதுல சொல்லப்படுகிற தேவனும் சத்தியமானவர். அவரே ஜீவனுள்ள தேவன், அவர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபணமாகிறது. சரித்திரபூர்வமாகவும் வேத வாக்கியங்களின்படியும் அநேகருடைய வாழ்க்கையின் சாட்சியின் மூலமாக இன்றைக்கு இந்த வேத வசனங்களை தேவன் அந்த காலத்துல மாத்திரமல்ல இந்த நாட்களிலேயும் அவருடைய வார்த்தைகளை அவர் நிரூபித்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பேழையை நோவா கட்டியதற்கான காரணத்தை தான் இங்கே தேவன் நோவாவிடத்தில் சொல்லுகிறார். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. அன்பானவர்களே, அதற்கான எல்லா எப்படி கட்ட வேண்டும் என்ற எல்லா காரியத்தையும் தேவன் நோவாவுக்கு அழகாக விவரித்து சொன்னார். அந்த ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லும் பொழுது அவர் முக்கியமாக சொன்ன காரியம் அந்த 14ஆம் வசனத்துல. இன்று காலையில நான் அந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு மையமாக இந்த செய்தியை சொல்ல நான் விரும்புகிறேன். 14ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த கடைசி பகுதி, அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. அதை இணைக்கும்படியாக வெளியே இருக்கிற காரியங்கள் அந்த பேழைக்குள்ளே வராதபடிக்கு, வெளியே இருக்கிற தாக்குதல்கள் அந்த பேழைக்குள்ள வந்து அதை உடைத்து போடாதபடி, தகர்த்து போடாதபடிக்கு எல்லா மரத்தையும் சேர்த்து வைத்து அது ஒவ்வொன்றாக சேர்த்து அதற்கு நடுவாக கீழ் பூசு என்று தேவன் சொல்கிறார். உள்ளும் பூசு சொல்றாரு, புறமும் பூசு சொல்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இவ்விதமாக ஒரு பேழையை நமக்கென்று உண்டாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்காக, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக அந்த ரட்சிப்புங்கிற பேழையை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் அந்த தேவ வசனத்துல சொல்லப்பட்ட ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டதை போலவே இன்றைக்கும் அதே சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். தேவனை அறிந்தவர்களாக, தேவ நாமத்தை நம்புகிறவர்களாக நாம் அந்த ரட்சிப்பின் பேழை கட்டும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஏன் நோவாவை தேவன் தேர்ந்தெடுத்தார்? ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய பார்வையிலே அவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று 8ஆம் வசனம் சொல்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவன் நோவாவை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் அவருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது காரணம் அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் நீதிமானாய் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்தான். அப்படி அவன் வாழ்ந்ததினாலே கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அன்பானவர்களே, நோவா வாழ்ந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்தோம். பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். தங்களுடைய வழிகளை கெடுத்துக் கொண்ட மக்கள் சுத்தி இருந்தாங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயமில்லாத மக்கள், அசுத்தமாய் வாழ்கிற மக்கள், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வாழ்கிற மக்கள், தேவ பயமில்லாத ஒரு சந்ததி. அந்த நாட்களிலே ராட்சதர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பூமி மிகவும் சீர்கெட்டதாய், மனிதனுடைய வழிகள் மிகவும் சீர்கெட்டதாய் இருந்தது என்று தேவனே அதற்கு சாட்சி கொடுக்கிறார். அவருடைய அக்கிரமம் பரலோகத்துக்கு எட்டினது என்று தேவன் சொல்லுகிறார்.
அதைத்தான் இங்க நாம் 17ஆம் வசனத்துல அதற்காக அவர் என்ன செய்கிறார்? நான் 17ஆம் வசனம், வானத்தின் கீழ் ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும். தேவன் ஒரு நியாய தீர்ப்பை அந்த பூமியிலே வரப்பண்ணினார். காரணம், பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது, பாவத்தினாலே நிறைந்திருந்தது. அதே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 6ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. தேவன் தன்னுடைய இருதயத்திலே விசனப்பட்டார், வேதனைப்பட்டார். இந்த மனிதனை நான் ஏன் உண்டாக்கினேன் என்று விசனப்படக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. ஆனால் இத்தனை கொடுமையான, இத்தனை பாவமான, இத்தனை அருவருப்பான சூழ்நிலைகள் மக்கள் மத்தியிலே நோவா தன்னை பரிசுத்தமானாய் காத்துக்கொண்டான், நீதிமானாய் காத்துக்கொண்டான், உத்தமனாய் காத்துக்கொண்டான், தேவனோடு நடந்தான். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, தேவ வசனத்தின்படி எல்லா நேரத்திலும் வாழ்றது கஷ்டம் ஐயா, தேவ வசனத்துக்கு கீழ்படுகிறது கஷ்டம், தேவ வசனத்தின்படி வாழ்வது கஷ்டம். அன்பானவர்களே, நோவாவுடைய வாழ்க்கையில பாருங்கள், அவனுடைய சுத்தி இருந்த சூழ்நிலைகள் எதுவும் அவனுக்கு சாதகமாக இல்லை. அவனுடைய சூழ்நிலைகள் எதுவுமே அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இல்லை. அவனை சுற்றுப்புறம் எல்லாம் கெடுத்துக் கொண்டார்கள். மக்கள் தம்முடைய வழிகளை சீர்பட்டுக் கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நாட்களிலே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மனிதன் உத்தமனாய், நீதிமானாய், தேவனோடு சஞ்சரித்து வாழ முடியும் என்றால், அன்பானவர்களை, இந்த வேத வசனத்தை அண்டிக் கொள்ளும் பொழுது, இந்த வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது, இந்த தேவனை நாம் அண்டிக் கொண்டு வாழும் போது, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எவ்வளவு சீர்கெட்டதா இருந்தாலும், எவ்வளவு மோசமானதா இருந்தாலும், நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய், உத்தமனாய் அவரோடு நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இல்லாததை, செய்ய முடியாததை ஒரு நாளும் ஒருபொழுதும் தேவன் மனிதனிடத்தில் கேட்டது இல்லை. அவர் செய்யக்கூடிய எல்லா அனுகூலங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்று அவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக, நமக்கு முன்பாக. இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், திருத்துவத்திலே 2வது இருந்த அந்த திருத்துவ தேவன், திரியேக தேவன் மாம்சமாகி மனுஷ ரூபம் எடுத்து யூத சந்ததியிலே மனிதனாக வாழ்ந்து நம்மை போல பாடுள்ள மனிதனாய் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் ஆக்கியோர் எழுதுகிறதை போல நம்மை போல அவர் வாழ்ந்தார். நம்மை போல அவர் வாழ்ந்து நமக்கு முன்பாக நமக்கு அவர் அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அதனால தேவ வசனத்தின்படி வாழ முடியாது அப்படின்னு நாம் ஒரு காலம் நினைக்க வேண்டாம். தேவன் நம்மை அவருடைய சத்தியத்திலே நம்மை நடத்துவதற்கு வல்லவரா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நோவா தன்னை பரிசுத்தமாய், உத்தமனாய், நீதிமானாய், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் அவன் வாழ்ந்து காட்டினதுனாலே கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதுதான் நாம் 14ஆம் வசனத்துல சொல்லுகிறோம். நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. தேவ வசனத்தை நான் கீழ் கோப்பாக நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியும். வெளியே இருக்கிற காரியங்கள் உள்ளே வராதபடிக்கு, வெளியே இருக்கிற தாக்குதல்கள் உள்ளே நுழையாதபடிக்கு கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேதம் என்னை காத்துக்கொள்ளும். அதை நான் உள்ளும் புறமுமாக என்னை நான் அதை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது இந்த வேத வசனம் என் பாதைக்கு தீபமாய், என் கால்களுக்கு தீபமாய், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும். அப்படிப்பட்ட வேத வசனங்களாலே நாம் உள்ளும் புறமும் நம்மை கீழ் பூசினதை போல பூசிக்கொண்டு நாம் நடப்போமானால் இந்த பூமியிலே அது எவ்வளவு கெட்டு போனதா இருந்தாலும்
இருந்தாலும், எவ்வளவு சீர்கெட்டதா இருந்தாலும், நீங்களும் நானும் தேவ வசனத்தின்படி வாழ முடியும். அதைத்தான் நோவாவுடைய வாழ்க்கை நமக்கு உதாரணமாக எடுத்து காட்டுகிறது. அன்பானவர்களே, நோவாவுடைய நாட்களை போலவே இன்றைக்கு நம்முடைய நாட்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய நிலைமை என்ன? எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எல்லா காரியங்களும் தோற்று போய் இன்னைக்கு மனிதன் என்ன செய்ய முடியும் என்று தன்னுடைய கைகளை பிசைந்து கொண்டிருக்கிறான். அதிகாரங்கள் எல்லாம் தோற்று போயிற்று, பணம் தோற்று போய்விட்டது, எல்லாம் இன்றைக்கு அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டது. பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி மிக அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான, இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான, மகா மோசமான நாட்களிலே, பொல்லாத நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்திலே தண்ணீர் பஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் தண்ணீரினாலே அழிவு வரப்போவதாக சொல்லப்படுகிறது. சீனாவிலே அந்த டேம் எப்போ உடையுமோ என்று உலகமே இன்றைக்கு பார்த்து பயந்து கொண்டிருக்கிற அளவுக்கு தண்ணீரினாலே ஒரு ஆபத்து காத்திருக்கிறது. தண்ணீர் இல்லாதபடி எத்தனையோ இடங்களில் தண்ணீர் பஞ்சத்தினால மக்கள் வேதனைப்பட்டு மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இதன் மத்தியிலே எங்கு பார்த்தாலும் வெள்ளம், எங்கு பார்த்தாலும் காட்டு தீ பரவுகிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை விதமான அழிவுகள் நம்மை சுற்றி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நியூஸ் பேப்பரை நாம் பார்க்கும் போது, டிவியில நியூஸை பார்க்கும் போது, ஒவ்வொரு நாளினுடைய செய்தியில எத்தனை விதமான அழிவுகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதெல்லாம் ஒரு காரியத்தை காட்டுகிறது. தேவன் சொன்ன அத்தனை காரியங்களும், வேத வசனத்தில் அவர் முன்னெச்சரிக்கையாக சொன்ன அத்தனை காரியங்களும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் தோற்று போகாது. வேத வசனங்கள் ஒரு நாளும் மாறாது. இப்படிப்பட்ட நாட்களை போலதான், நோவாவின் நாட்களை போலதான் என்னுடைய மனுஷகுமாருடைய நாட்கள் இருக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். திருப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு 17ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று இயேசு முன்னறிவித்திருக்கிறார். இன்றைக்கு அந்த விதமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அந்த அழிவின் நாளிலே நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தார், ஒரு காரியத்தை செய்யும்படியாக சொன்னார். உனக்காக, உன் குடும்பத்துக்காக நீ ஒரு பேழையை கட்டு. அந்த பேழைக்குள் எல்லா ஜீவ ஜந்துக்களை ஜோடு ஜோடாக சேர்த்துக்கொள். அன்றைக்கு நோவாவுக்கு தேவன் கொடுத்த கட்டளை ஒரு பேழையை கட்டு என்று சொன்னார். அதே போன்ற நாட்களிலே இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறார்? உன்னுடைய குடும்பத்துக்காக, உன்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக உனக்கான பேழையை நீ கட்டிக்கொள். தேவ ஜனமே, இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துக்காக, உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக நீ கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு பேழையை கட்டிக்கொள் என்று தேவன் சொல்லுகிறார். தேவன் சொன்ன விதமாகவே இன்றைக்கு அத்தனை காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க வெளியே போய் இயேசு இப்படி சொன்னான்னு சொன்னா எத்தனை பேர் நம்புவாங்க? இயேசு வர போகிறாரு சொன்னா நீங்க 2000 வருஷமா சபை சொல்லிட்டு தான் இருக்குது, கிறிஸ்தவ சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். எங்கேயா அவங்க இயேசு வந்தா
அப்படின்னு இன்றைக்கும் ஏளனமாய் பேசுகிறவர்கள் இந்த உலகத்துல உண்டு. நோவாவின் நாட்களிலே பேசினது போல, நோவாவின் நாட்களிலே நோவா சொன்ன செய்தியை அசட்டை பண்ணினது போல இன்றைக்கும் ஜனங்கள் உலகத்திலே இந்த சத்தியத்தை அசட்டை பண்ணுகிறதும் அதை மீறி நடக்கிறதும் நாம் பார்க்கிறோம். அந்த காரியம் இன்றைக்கு சபைக்குள்ளேயும் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகத்தில் ஏன் இப்படி ஒரு அழிவு? சபைகள் இன்றைக்கு எத்தனை எத்தனை கீழ்த்தனமான காரியங்கள் போய்விடுகிறது. மேற்கத்திய நாடுகளிலே போப் அறிவித்தார் சில நாட்கள், சில ஆண்டுகளுக்கு முன்பு, கே மேரேஜஸ் ஆர் அலௌட். ஆண் ஆணோடு திருமணம் செய்து கொள்ளலாம், பெண் பெண்ணோடு திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற காரியத்தை அறிவித்தார் போப். ஒரு தேவ சபையிலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு தேவ மனிதன் என்று சொல்லப்படுகிறவர் எப்படிப்பட்ட காரியத்தை இன்றைக்கு உலகத்துக்கு சொல்லி இருக்கிறார்? தேவன் அருவருக்கிற காரியத்தை, தேவன் வெறுக்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கு எத்தனை சபைகளிலே, மேற்கத்திய நாடுகளிலே இந்த காரியம் சட்டமாக நாடுகளிலே மாற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் அது வர தருவாயில் இருக்கிறது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சட்டம் இயற்றினது. திருமணமாய் இருந்தாலும் கணவன் விரும்பினால், அந்த இன்னொரு பெண் விரும்பினால் அவர் இன்னொரு தொடர்பு வைத்துக் கொள்ளலாம். அவன் மனைவி விரும்பினால் வைத்துக் கொள்ளலாம். அது தவறில்லை, அது தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. சுப்ரீம் கோர்ட் சொன்னது. எத்தனை சன்மார்க்க சீர்கேடுகள் இன்றைக்கு உலகத்துக்குள்ளே வந்திருக்கிறது. குடும்பத்தினுடைய அளவுகள் இன்றைக்கு எவ்வளவாக சிதைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தத்தை இன்றைக்கு விற்கிறோம். பரிசுத்தம் இல்லாத குடும்பங்கள், தேவ பயம் இல்லாத குடும்பங்கள் இன்றைக்கு எத்தனை பெருகி போயிருக்கிறது. ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு அழிவு? எந்த பக்கம் பார்த்தாலும் அழிவு போலும். காரணம், அன்றைக்கு நோவாவின் நாட்களில் தேவன் சொன்னது போல, பூமி எங்கும் பார்க்கும் பொழுது மனிதன் தன்னுடைய வழிகளை கெடுத்துக் கொண்டார்கள். இன்றைக்கும் அதே நிலைமைதான். இன்றைக்கும் அதே நிலைமைதான் அன்பானவர்களே. அதனாலதான் தேவன் சொல்கிறார், உனக்கான, உன் குடும்பத்துக்கான வேலையை கட்டிக்கொள்ள. அன்றைக்கு நோவாவுடைய குடும்பத்துக்காக தேவன் ஒரு வேலையை உண்டாக்கு என்று சொன்னார். இன்றைக்கு உங்களிடத்துல என்னிடத்துல சொல்கிறார், உன் குடும்பத்துக்கான வேலையை உண்டாக்கு. அதற்கான வேலை வந்தது. யூதா எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கணைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்த காலத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, தேவனுடைய சபைக்குள்ளே பக்கவாட்டிலே பக்தியற்றவர்கள் சிலர் நுழைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு சபைக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். சபைக்குள்ளே இன்றைக்கு எத்தனை குளறுபடிகள், எத்தனை முரண்பாடுகளை நாம் பார்க்கிறோம்.
தேவ வசனம் இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த அந்த ஜனங்கள் அவர்கள் வழியிலேயே பின்பு விசுவாசியானவர்களாய் மாறி போனதனாலே அந்த மக்களை தேவன் வனாந்தரத்திலே அழித்தார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய பாவம் பெருகின போது அது சுற்றி இருக்கிற பட்டணங்கள் எல்லாம் அக்கினியை கொண்டும் கந்தகத்தை கொண்டும் அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகினதுனாலே தேவன் அழித்து போட்டார். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நாட்களிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவாவின் நாட்களிலே நடந்தது போல, சோதோம் கொமோரா நாட்களிலே நடந்ததை போல இன்றைக்கு கடைசி நாட்களிலே இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள் அத்தனையும் வேகத்திலே முன்னறிவிப்பாய் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். இன்றைக்கு சபைக்குள்ளே எத்தனை அப்படி முரண்பாடுகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் நோவா தன்னுடைய குடும்பத்தை எவ்வளவு அழகாக கட்டினான். அவனுடைய 3 மகன்களும் அவனுடைய 3 மருமக்களும் கணவன் மனைவியுமாக சேர்ந்து அவர்கள் ஒன்றாக இணைந்து தேவன் சொன்ன காரியத்தை ஒன்றாக சேர்ந்து செய்தார்கள். இன்றைக்கு எத்தனை குடும்பத்துல அப்படி ஒன்றாக இணைந்து அண்ணன் தம்பி ஒன்னா இருந்து செய்கிற காரியங்களை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். அண்ணனுக்கு தம்பி மேல வருத்தம், தம்பிக்கு அண்ணன் மேல கோபம், இத்தனை போராட்டங்கள், பகைகள் இன்றைக்கு சூழ்ந்திருக்கிற காலம். இது கொடிய காலம். ஆனால் நோவாவோ தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை தேவ பயத்துல நடத்துறதுனால தேவன் சொன்ன அந்த கட்டளைக்கு குடும்பமாக அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். யாரும் எதிர்த்து பேசல, நோவாவுக்கு விரோதமாக காரியங்கள் செய்யல. நோவாவுக்கு தேவன் கட்டளையிட்டபடியே தேவன் எல்லாவற்றையும் செய்யும்படியாக அவனுக்கு சொன்ன அத்தனை காரியங்களையும் நோவா செய்து முடிப்பான். காரணம், அந்த குடும்பத்துல ஒத்துமை இருந்துச்சு. மாமியார் மருமகள் அத்தனை அன்பாக அழகாக காரியங்களை செய்தார்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல அப்படி இருக்குது? எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்துல அப்படி இருக்கிறது? தேவனை அறிந்த குடும்பத்தில் இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி அன்போடு ஐக்கியத்தோடு இருக்கிறோம்? கைகளில் வேதத்தை எடுத்திருக்கிறோம், வேதவசனம் வாயில இருக்குது, ஆனா நம்முடைய வழிகளிலே இல்லை. எத்தனை அவலமான ஒரு நிலை இன்னைக்கு சபைக்குள்ள. ஏன் இன்னைக்கு பிரச்சனை வருது? ஏன் இன்னைக்கு சண்டைகள் வருது? ஏன் இன்றைக்கு போராட்டங்கள் வருகிறது? தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்றைக்கு மக்களுக்கு மனதில்லை. ஆனால் இங்கே நோவாவுடைய குடும்பம் அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரே காரியத்தை எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அத்தனை பெரிய பேழையை அவர்கள் உண்டாக்கினார்கள். இன்னைக்கு குடும்பங்கள் எத்தனை வித்தியாசங்கள், எத்தனை வேறுபாடுகள், எத்தனை கருத்து வேறுபாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள். காரணம் ஏன்? அங்க தேவ அன்பு இல்லை. அதை தவிர மற்ற எல்லா காரியங்களுக்கும் இன்னைக்கு இடம் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, உறவுகள் மத்தியில இன்றைக்கு அன்பு இல்லை, பிள்ளைகள் மத்தியில இன்றைக்கு அன்பு இல்லை. பணம் பெரிதாய் போயிட்டது. பணத்துக்காக இன்றைக்கு மனிதன் எதையும் செய்வதற்கு ஆயத்தமாய் விட்டான். பேர் புகழுக்காக படிப்பு, பட்டங்கள், அதிகாரங்கள் இன்றைக்கு மனிதனை கண்மூடித்தனமாக நடக்க வைக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிறோம். இன்றைக்கு சபைக்குள்ளே விசனமான ஒரு காரியம், வேதனையான ஒரு காரியம் ஜாதி பிரவேசித்திருக்கிறது. தேவனுடைய சபை, அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபைக்குள்ளாக இன்றைக்கு ஜாதிகள் உள்ளே நுழைந்திருக்கிறது. காரணம், மக்களிடையே இன்றைக்கு பிரிவினைகள், அன்பில்லாத தன்மை. அன்பானவர்களே, இது தேவனுடைய சபை. அந்த சபைக்குள்ளே இன்னைக்கு எத்தனை பிரிவினைகள்,
தேவன் எத்தனை துக்கப்படுவார். அன்பில்லை, ஐக்கியம் இல்லை. இந்த காரியம் எதனால? இன்னைக்கு ஜாதி எப்படி வந்தது சர்ச்சுக்குள்ள? ஜாதியை பார்க்கிற காரியம் இன்றைக்கு சபைக்குள்ள வந்தது எப்படி? கருப்பா இருந்த அவன் கூட மனுஷன் தானே, அவனை ஏன் நேசிக்க முடியல? அவனிடத்துல ஏன் அன்பு காட்ட முடியல? அவனுக்கும் உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு கலரை பார்க்கிறோம். வெள்ளையா இருந்துட்டா அது வேற கலரு, அதுவும் ஒரு கலரு. கருப்பா இருந்தா அது ஒரு கலரு. ஆனா இன்றைக்கு நிறத்தை பார்த்து, குலத்தை பார்த்து, ஜாதியை பார்த்து எத்தனையான காரியங்கள், அருவருப்புகள் இன்னைக்கு குடும்பத்திலையும் சபைக்குள்ளேயும் நடந்து கொண்டிருக்கிற அவலங்களை பார்க்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது? மக்களிடையே தேவ பயம் இல்லாமல் போனதை காட்டுகிறது. ஆனால் ஆதி சபையில் அப்படி இல்லையே. தேவன் உண்டாக்கின சபையில் அப்படி இல்லையே. அவருக்கென்று ஒரு மக்களை தெரிந்து கொண்டார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு சபையை உண்டாக்கும்படியாக விரும்பல. பவுல் அதை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. பவுல் வாழ்ந்த நாட்களிலே யூதர்கள் இருந்தார்கள், கிரேக்கத்தியர் இருந்தார்கள், ரோமாபுரிய மக்கள் இருந்தார்கள். ஒருவேளை பவுல் இந்த நாட்களில் இருந்திருப்பாரானால் இந்த வசனத்தை எப்படி கூட சொல்லியிருப்பார்? கிறிஸ்துக்குள்ளாக நாடார் என்றும் நாய்க்கர் என்றும் முதலியார் என்றும் இல்லை. தேவனை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று தான் பவுல் சொல்லி இருப்பார். இன்னைக்கு எத்தனை வித்தியாசம் பார்க்கிறோம் சபைக்குள்ளே. அந்த ஜாதிக்காரங்கிட்ட நான் போக மாட்டேன், அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன். இன்னைக்கு கிராமங்கள், ஊரு, காலனி இன்றைக்கும் பிரிந்திருக்கிற அவலம் எத்தனை சாபக்கேடான ஒரு நிலைமை. தேவன் இதற்காகவா பூமியை உண்டாக்கினார்? இல்லை. மனிதன் தன்னுடைய வழிகளை சீர்கெட்டு போகும்படியாக அவன் வழிகளை கெடுத்துக் கொண்டதனால இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியங்கள். நான் ஒரு தனியார் கம்பெனியில வேலை செய்தேன், 23 ஆண்டுகள் வேலை செய்தேன். நான் அந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்த போது 7000 பேர் இருந்தார்கள். கடைசியாக என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணி வரும்பொழுது 2 வருடத்துக்கு முன்பாக 2000 பேர் இருந்தார்கள். நான் முதலாக அந்த கம்பெனிக்குள்ள போகும் பொழுது 7000 பேர் இருக்கிற ஒரு இடத்துல நான் வேலை செய்யும் போது அநேகமான கூட்டமான ஜனம் இருந்தது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 2 ஜாதி அசோசியேஷன், ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் ஒன்னா கூடிப்பாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்ல யாராவது ரிட்டையர் ஆகி போயிட்டா இல்ல இறந்து போயிட்டா அவங்க ஒரு ஆள் போடணும்னா சண்டை நடக்கும். ஏன் ஜாதிக்காரனாதான் போடணும், அந்த ஜாதிக்காரனை போட்டா நான் உள்ள சேர்க்க மாட்டேன். அன்பானவர்களே, நான் ஏதோ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியத்தை சொல்லல, 20 வருடங்களுக்கு முன்பாக இன்றைக்கும் நடக்குது. இன்றைக்கும் அந்த கம்பெனியில் அப்படியே தான் நடக்குது. விதி மாறல. ஜாதியை பார்த்து, நிறத்தை பார்த்து, குலத்தை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து பழகுகிற மக்களுடைய அவலம் இன்றைக்கும் இந்த உலகத்தில் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. இதெல்லாத்துக்கும் ஒரு முடிவு வர வேண்டாமா? அன்றைக்கு சோதோம் கொமோரா மேலே
அக்கினியும் கந்தகத்தையும் பொழிந்த தேவன் இன்றைக்கு இந்த பூமியில அப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பை கொண்டு வரக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் நிருபர் மறுபடியும் வரப்போகிறார். காரணம், பூமியுடைய ஆக்கிரமம் பெருகிற்று. என்றைக்கு சபைக்குள்ள ஜாதி வந்ததோ அங்கு அன்பு தணிஞ்சு போனது. அன்பு தணிந்து போனது. இன்னைக்கு நேசிக்க முடியல, விட்டு கொடுக்க முடியல, ஜாதியை பார்க்கிறது. சபைக்குள்ள எலெக்ஷன் நடந்துட்டா அவ்வளவு காரியம் இன்னைக்கு நடக்குது. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள். அன்பானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. அதுதான் தேவன் நிருபம் நினைச்ச சபை. ஆனா இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அப்படிப்பட்ட வியாதியோடு, அப்படிப்பட்ட காரியத்தோடு, கிருமியோடு, இன்னைக்கு வெளியே இருக்கிற கொரோனா வைரஸை விட மிக கொடிதான கிருமி இந்த ஜாதி என்கிற கிருமி. இதை கலைந்து எடுக்கலன்னா நாம் தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. உனக்குள்ளாக அந்த ஜாதி உணர்வு வராதபடிக்கு சத்தியத்தினாலே நீ கீழ்பூசு. தேவ வசனத்தை கொண்டு கீழ்பூசு. உள்ளே அந்த காரியங்கள் நுழையக்கூடாது, அன்பற்ற காரியங்கள் நுழையக்கூடாது, பகைகள் நுழையக்கூடாது, விரோதங்கள் நுழையக்கூடாது, குடும்பத்தினுடைய அளவுகள் சிதைக்கப்படக்கூடாது. நீ கீழ்பூசு உள்ளும் புறமுமாக. உன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றார், உன் பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் என்றார், நீ கர்த்தருடைய நாளிலே அவருக்கு முன்பாக நீதிமானாய் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாய் காணப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு உனக்கான உன் குடும்பத்துக்கான ஒரு பேழையை கீழே கொண்டு பூசி, உள்ளும் புறமுமாக பூசி காத்துக்கொள். இல்லை என்றால் நாள் வருகிறது, எல்லா ஆக்கிரமத்துக்கும் முடிவு கட்டக்கூடிய காலம் வருகிறது. அன்பானவர்களே, அந்த பேழைக்குள்ள இருந்த சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அந்த கதவை அடைத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனே அந்த பேழையுடைய கதவை அடைத்தார். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நோவா, அவனுடைய 3 பிள்ளைகள், குமாரர்கள், அவனுடைய 3 மருமக்கள், அவன் மனைவியோடு 8 பேரும் அந்த விலங்குகள் மத்தியில் இருக்கிறாங்க. அத்தனை கொடூரமான விலங்குகளும் இருக்கு, அத்தனை சாதுவான விலங்குகளும் உள்ள இருக்குது. ஆனா ஒன்று கூட ஒண்ணு சேதப்படுத்திக்கல, ஒன்று கூட ஒண்ணு அடிச்சு சாப்பிடல. அத்தனை ஒத்துமையா இருந்தது, அவ்வளவு அழகாக ரம்மியமாக இருந்தது. 150 நாட்கள் அந்த பேழைக்குள்ளே அவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். 150 நாட்களுக்கு மேலாக அந்த பேழைக்குள்ளே எவ்வளவு சமாதானம் இருந்துச்சு. மிருகங்கள், இயற்கையாக அடித்து சாப்பிடக்கூடிய மிருகங்கள் கூட அமைதியாய் சமாதானமாய் அந்த நோவாவின் குடும்பத்தோடு ஐக்கியமாய் இருந்தது. மிருகங்களால இருக்க முடியும்னா இன்னைக்கு மனிதனால ஏன் இருக்க முடியல? இன்னைக்கு மிருகத்தை விட கேவலமா இன்னைக்கு மனிதனுடைய காரியங்கள் மாறி போனதுனால நீங்களும் நானும் வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டிய நேரம் இது. அதனால்தான் சங்கீதம் 69 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான். சங்கீதம் 69க்கு திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 69 9ஆம் வசனம். 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது.
7ஆம் வசனம், உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சியின் முகத்தை மூடிற்று, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கும் அந்நியனுமானேன். உம்முடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வீட்டை குறித்த வைராக்கியம் என்னை பற்றி பிடித்திருக்கிறது, அதற்குள்ளாக பற்றி எரிகிறது. இன்றைக்கு சபை குறித்த வைராக்கியம் எத்தனை விசுவாசிகளுக்கு இருக்கிறது. ஐயோ, தேவனுடைய சபை இப்படி குலைக்கப்படுகிறது. சபையாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இத்தனை அவலட்சணமாய், இத்தனை அநீதியாய், இத்தனை ஒடுக்கிற ஒரு சபையாக மாறி போனது என்று எத்தனை விசுவாசிகள் நாம் இன்றைக்கு பக்தி வைராக்கியத்தோடு அதற்காக நாம் போராடுகிறோம். கேள்வி கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. சத்தியத்துக்கு நிற்பதற்கு இன்னைக்கு ஆள் இல்லை, ஆயத்தம் இல்லை. எனக்கு என்ன வந்துச்சு, அவன் எப்படி நான் போறான். பக்கத்து வீட்டுல நெருப்பு பத்தி எரியுதுன்னா அது நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ கீழ் பூசப்படாமல் நீ உன் குடும்பத்துக்கு என்று பேழையை கட்டாமல் இருப்பாயானால், உன் குடும்பத்துக்கான பேழையை நீ உண்டாக்காமல் இருப்பாயானால், நோவாவின் நாட்களிலே நடந்ததை போல இந்த காலத்திலே நடக்கும். மனுஷகுமாரின் நாட்களிலே நடக்கும். சகோதரனே, சகோதரியே, உனக்கான பேழையை, உன் குடும்பத்துக்கான பேழையை உண்டாக்க வேண்டிய வேலை வந்தது. அதற்கு நாம் எவ்வளவு ஆயத்தமாக இருக்கிறோம். பேழைக்குள்ளே அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாய், எத்தனை ஆனந்தமாய் இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்பதுமாக சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறார். அந்த புதிய தேசத்திலே, அந்த பரலோக தேசத்திலே அவர்கள் முந்தின காரியங்களில் நினைக்கப்படுவதில்லை. அங்கே பசி இல்ல, பட்டினி இல்ல, வேதனை இல்ல, கசப்பு இல்ல, கோபம் இல்ல, வஞ்சனை இல்ல, பகை இல்ல, பொய் இல்ல, திருட்டு இல்ல. அதுக்கப்புறமா இன்னும் அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனம் 25ஆம் வசனம், ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் பேழைக்குள்ளே நடந்தது. பேழைக்குள்ளே அப்படி ஒரு பரலோகத்தினுடைய சூழ்நிலை அமைந்தது. காரணம் என்னவென்றால், அங்கே தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுகிற மக்கள், தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்ற ஒரு குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமக்கள்மார் எல்லாரும் சேர்ந்து ஒரே மனதோடு ஒரே ஆவியோடு அந்த பேழைக்குள்ளாக தேவன் சொன்ன காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தேவன் லோகத்தை நிறைவேற்றின மக்களாக இருந்ததுனால அந்த பேழைக்குள்ள ஒரு பரலோகத்தினுடைய சூழ்நிலை. இன்றைக்கு நீ உண்டாக்குற பேழை எப்படி இருக்கிறது? உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? உள்ளும் புறமுமாக இன்றைக்கு நீ கீழ் பூசி இருக்கிறாயா? அந்நிய காரியங்கள் உள்ளே வராதபடிக்கு கீழ் பூசி இருக்கிறாயா? தேவ வசனத்தை கொண்டு வேலை அடைத்திருக்கிறாயா? உன் பிள்ளைகளை காத்துக் கொள்ளும்படியாக, பிள்ளைகள் தேவ வசனத்திலே நடக்கும்படியாக உனக்கான ஒரு பேழையை உண்டாக்கி இருக்கிறாயா? ரட்சிப்புக்கான பேழையை உண்டாக்கி இருக்கிறாயா? இதை நாம் செய்யும் போது, இந்த காரியங்களை நாம் செய்யும் போது உங்க பரலோகம் இருக்கும்.
அங்க வித்தியாசங்கள் வராது, அங்க வேறுபாடுகள் வராது. இன்றைக்கு அதை செய்யாதனால்தான் எல்லா சீர்கேடுகளும் இன்றைக்கு உலகத்திலேயும் சபைக்குள்ளேயும் விசுவாசிகளுடைய குடும்பத்துக்குள்ளேயும் நடக்கிறதுக்கு காரணம் தேவ பயம் இல்லை. அங்கே தேவன் இல்லை, தேவன் இல்லை. அதற்கு காரணம் யார்? நாம் ஒவ்வொருத்தரும். அதெல்லாம் எப்படி பிரதர் மாத்துறது? அதெல்லாம் நம்மளால முடியாது பிரதர். முதல்ல நாம் மாறுவோம், நாம மாறுவோம், நம்முடைய குடும்பத்துக்கான காரியத்தை செய்வோம். நாம் மாறினா, நம்முடைய குடும்பம் மாறினா அந்த தெரு மாறும், அந்த தெரு மாறினா அந்த கிராமம் மாறும், அந்த கிராமம் மாறினா அந்த டவுன் மாறும், அந்த டவுன் மாறினா அந்த மாவட்டம் மாறும், மாவட்டம் மாறினா நாடு மாறும், நாடு மாறினா தேசமே மாறும். தனிப்பட்ட முறையில நீங்களும் நானும் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால், நோவாவை போல தேவனோடு நாம் சஞ்சரித்து நடப்போமானால், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால், தேவ வசனங்களுக்கு பயந்து நடுங்குவோமானால், இன்னைக்கு துணிகரமாய் நடக்கிறதுனால, ஜாதி வித்தியாசம் பார்க்கிறதுனால, நிற வித்தியாசம் பார்க்கிறதுனால, ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்கிறதுனால தேவன் உங்கள் மத்தியில இல்லை. ஜாதிங்கிற பேரை சொல்லுகிற மனிதனை சபையிலிருந்து அப்புறப்படுத்துவதில்லை. அது பெரிய அழிக்கிற கிருமி. பரவாயில்ல, சபையிலிருந்து வெளியே போனாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட கிருமிகள் கேன்சர் வியாதியை விட மிக கொடிதானவைகள். இன்னைக்கு அதை செய்யறதுக்கு எத்தனை போதகர்களுக்கு தைரியம் உண்டு? களை எடுப்பதற்கு இன்னைக்கு மனிதன் பயப்படுகிறார், மேய்ப்பர்கள் பயப்படுகிறார். அன்பானவர்களே, தேவன் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நியாயத்துக்கு கொண்டு வர போகிறார். அதற்கு முன்பாக உன்னையும் உன் குடும்பத்தை காத்துக்கொள்ள உனக்கான பேழை உண்டாக்கு. இன்னொரு காரியம் நாம செய்யணும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் ஏது? விசுவாசியோடு அவிசுவாசிக்கு பிணைப்பு ஏது? இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி வெளியே தள்ளி கீழ்பூசு, உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. இதை வெளியேற்றுவதற்கு தைரியம் வேண்டும். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற வைராக்கியம் வேண்டும். தேவன் சொல்கிறார், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் மத்தியிலே உலாவி வருவேன், நான் உங்களுக்குள்ளே உலாவுவேன். தேவன் நம்முடைய குடும்பத்தில் இருப்பாரானால், தேவன் நம்முடைய சபைக்குள்ளே இருப்பாரானால் அது எத்தனை மகிமை. இன்னைக்கு அந்த காரியம் ஏன் இல்லை? தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனை காரியங்களையும் உள்ளே சேர்த்து விட்டோம். உலகம் வந்துருச்சு, உலகத்தினுடைய காரியங்கள் உள்ளே வந்துருச்சு.
தேவ வசனத்துக்கு பயப்படாத ஒரு சந்ததி உள்ளே வந்தது. எது எடுத்தாலும் தப்பு இல்ல, எது செஞ்சாலும் பரவாயில்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு போதனை வந்துருச்சு. நீ எப்படி எவ்வளவு பாவம் பண்ணாலும் ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருவார். மன்னிப்பதற்காகவே அவர் வந்தார். தவறான போதனைகள் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்ததுனால எல்லாவற்றுக்கும் கிருபை ஹைப்பர் கிரேஸ். நீ செய்ய போகிற பாவத்துக்காக கூட ஆண்டவர் உன்னை மன்னிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். கிருபையை விருதாக்குவோமானால் நாம் தேவனுடைய கரங்களிலிருந்து தப்ப முடியாது. வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள் சகோதரனே, சகோதரியே. தேவ வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை எப்படி பரிசுத்தமாய் காத்துக் கொண்டிருக்கிறோம்? அந்த தேவனுடைய பரிசுத்தத்தை எப்படி காத்துக் கொண்டிருக்கிறோம்? இதெல்லாம் உங்க இருதயத்திலிருந்து எடுக்கணும். இதெல்லாம் ஒரு குடும்பத்திலிருந்து எடுக்கணும். வெளியே தள்ளணும். வேலையை உண்டாக்கி அதுக்கு கீழ் பூசி, சத்திய வசனமாகிய கீழே பூசி உன் குடும்பத்தை, உன் பேழையை காத்துக்கொள். ரட்சிப்புக்குள்ளாக காத்துக்கொள். அதற்கான வேலை வந்தது. அதற்கான காரியம் அவசரம் வந்தது. அந்த நாளிலே நோவாவுக்கு அந்த காரியம் சொன்ன போது அது அவசியமாயிருந்ததுனாலே தேவன் சொன்னார், நீ உனக்காக ஒரு பேழையை கட்டு, அது உள்ளும் புறவுமாக கீழ் பூசு. அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அதே காலகட்டத்தில் இருக்கிறோம். அதே சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. உலகத்தினுடைய நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அன்றைக்கு நோவா செய்தது போல, உனக்கு நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. இன்றைக்கு உனக்கான, உன் குடும்பத்துக்கான, உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்கான ஒரு பேழை நீ உண்டாக்கினாதான் அதுக்கு கீழ் பூசி தேவ வசனத்தை கொண்டு அதை நீ பாதுகாத்துக் கொண்டால்தான் வெளியே இருக்கிற உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள் உள்ளே நுழையாமல் உன் குடும்பம் காக்கப்படும், நம் குடும்பம் காக்கப்படும், நம் சபைகள் காக்கப்படும் என்றால் தேவன் அப்படிப்பட்ட சபையை தான் விரும்புவார். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை தான் அவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அதுதான். ஓடி ஓடி பணம் சம்பாதித்து உலகத்தினுடைய பேர் புகழுக்காக ஓடின நாட்கள் போதும். அதை சம்பாதித்தவர்களை இன்னைக்கு மண்மேடா போய்விட்டார்கள். உலகத்துல சாதித்தவர்களை இன்றைக்கு மண்மேடாய் போய்விட்டார்கள். இன்றைக்கு அவருடைய எல்லா ஆராய்ச்சிகளும், அவருடைய எல்லா கண்டுபிடிப்புகளும், மனிதன் கண்டுபிடித்த அத்தனை கண்டுபிடிப்புகளும் இன்னைக்கு அவனுக்கே அபாயகரமான நிலைமை கொண்டு வந்து விட்டு இருக்கிறத பார்க்கிறோம். இனி சாக்கு போக்கு சொல்லபடி இல்லை. நீங்களும் நானும் காக்கப்பட வேண்டுமானால், இந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே காரியம், உனக்கான, உன் குடும்பத்துக்கான, உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்கான வேலையை உண்டாக்குற வேலை அவசியமாக அவசரமாக காணப்படுகிறது. அதற்கான வேலை வந்தது. அதை செய்வோமா? தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் வெகு காலமாய் தூங்கிவிட்டோம். வெகு காலமாய் நாங்கள் உறங்கி போய்விட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் தேங்கி போய்விட்டோம். ஆண்டவரே, பலனற்று போய்விட்டோம், உணர்வற்று போய்விட்டோம். சபைக்குள்ள எத்தனை அவலங்கள் நுழையும்படியாக அனுமதித்து விட்டோம். ஆண்டவரே, நீ ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. ஆண்டவரே, நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை. ஆண்டவரே, உமக்கென்று நீர் ஏற்படுத்தின சபை, உம்முடைய சரீரமாகிய சபை இன்றைக்கு எத்தனை அவலட்சணங்களாக மாறி போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம்.
ஆண்டவரே உம்முடைய வீட்டை குறித்த வைராக்கியம் எங்க ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கும்படியாக கெஞ்சுகிறேன். ஆண்டவரே உம்மை குறித்த பரிசுத்தம், உம்முடைய வார்த்தை குறித்த பயம், உம்முடைய வார்த்தை குறித்த நடுக்கம் எங்களுக்கு தேவை. ஜாதியின் இருதயத்திலிருந்து வெளியே ஏறப்படும் சபைக்குள்ளே இருந்து அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட அருவருப்புகள் வெளியேறட்டும் ஆண்டவரே. வித்தியாசங்கள் வெளியேறட்டும் ஆண்டவரே. எல்லா அசூசிகளும் வெளியேறட்டும் ஆண்டவரே. சோதம் ஒவ்வொரு பாவங்களுக்கு சபையை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்க ஒவ்வொருக்கான, எங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கான பேழையை உண்டாக்குற அந்த கிருபை எங்களுக்கு தாரும். உள்ளும் புறமுமாக கீழ் பூசுகிற உடைய சத்திய வசனமாகிய கீழே பூசுகிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் மேல இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. இன்னும் கொஞ்சம் கிருபையின் நாட்களை எங்களுக்கு கூட்டி தாரும் ஆண்டவரே. கிருபையின் நாட்களை எங்களுக்கு கூட்டி தாரும். எங்கள் தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் மனஸ்தாபத்தோடு, மனம் திரும்புதலோடு ஆண்டவரே நாங்கள் புழுதியிலே சாம்பலிலே உட்கார்ந்து எங்களுடைய சபைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக உம்மிடத்துல மனம் திரும்பி மன்றாடி எங்கள் பேழையை கட்டிக்கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தாரும். உள்ளும் புறமுமாக கீழ் பூசிக்கொள்ளக்கூடிய கிருபையை தாரும். அந்நியத்தின் ஆண்டவரே உலகத்தினுடைய காரியங்கள் அசூசி கொடுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ள கிருபை தாரும். அப்படிப்பட்ட ஒரு பேழையை உண்டாக்க கிருபை தாரும். நோவா தனக்கு சொன்ன காரியத்தை அப்படியே செய்து முடித்தார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்து முடிக்கிறவர்களாக மாற ஆண்டவரே கிருபை தாரும். அழிவின் விளிம்பில் இருக்கிறோம் ஆண்டவரே, கிருபையை எங்களுக்கு கூட்டி தாரும். ஆண்டவரே மக்களை கண்ணோக்கி பாரும். கொத்து கொத்தாக மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, கிருபையாக இறங்கி உதவி செய்யும். எப்படியாக மக்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதற்கு, சத்தியம் மேற்கொள்வதற்கு ஆண்டவரே கிருபை தாரும். ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட